Nadu as well, that Hindi imposition is being done in name of 3-language policy. What's your stance on that? No, what I am saying today, mother language, they are promoting mother tongue. Earlier, in Andhra Pradesh, earlier government promoted English. They made a policy, English alone can give livelihood. We told very clearly, language is only a means of communication. Knowledge will give with mother tongue. Indians, they are all aware, all of you are seeing, rural background. Telugu, Kannada, Tamil or some other languages, they are shining globally extremely well. What is the reason? Even CEO of Google, CEO of Microsoft, you name any company for that matter. Knowledge is different, language is different. Now I am going to promote 10 languages, every university, 5 to 10 languages, international languages, you study and go and work there. They need your services. Not only 3 languages, multi-languages. So Telangana government has come out and said that they will promote Telugu at this education. What's your stand on that, sir? No, nothing wrong in it. We have to do that. Telugu we have to promote. English we have to be international language for livelihood. Hindi better to learn so that it will be very easy to mingle with people. பக்கத்து மாநிலத்தில் அண்ணன் சந்திரபாபு நாயுடு அவர்கள் என்ன சொல்றாரு? என்னையா 3 மொழி? என் ஊர்ல குழந்தைகள் 10 மொழி படிக்கணுங்கிறாரு. இன்னைக்கு காலைல பாத்தீங்களான்னு தெரியல. சந்திரபாபு நாயுடு சொல்றாரு, அதென்ன 1 மொழி 2 மொழி படிக்கிறது, 10 மொழி படிக்கணும் ஆந்திரால. ஆங்கில மொழியிலிருந்து தாய்மொழி தெலுங்குல கற்றல் மொழியாக இருக்கும். உலக மொழிகள் நான் கத்துக் கொடுக்கிறேன். அவங்க அதனாலதான் சத்திய நடையிலால இருந்து பாருங்க, உலகத்துல இன்னைக்கு ஆந்திர பிரதேசல இருக்கிறவங்க எந்த அளவுக்கு சாதித்து காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் தமிழர்களை போல. இன்னைக்கு ஒரு ஜெனரேஷன் ஆஃப் தமிழ் நம்ம ஊர் விட்டு வெளியே போயிட்டாங்க. சான் பிரான்சிஸ்கோல பே ஏரியால ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கின்றாங்க. அடுத்த ஆந்திராக்காரன் அந்த இடத்தை பிடிப்பான். ஏன்னா தொலைநோக்கு பார்வையோடு சென்று கொண்டிருக்கின்றாங்க. நாம இன்னைக்கு இருந்து பழைய பஞ்சாங்கத்தை பேசிக் கொண்டிருக்கின்றோம். எப்படி நம்ம உலகத்தை ஆளுவோம்? இதெல்லாம் முதலமைச்சர் பார்க்கணும். ஆந்திர பிரதேசனுடைய முதலமைச்சர் தைரியமா சொல்றாரு. எனக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர் என்ன பண்ணாருன்னா, பள்ளி கல்வியை ஆங்கிலத்துல மாத்திட்டு போயிட்டார். நான் இன்னைக்கு 10 மொழியில மாத்த முயற்சிக்கிறார். இது ஒரு அறிவுபூர்வமான சமுதாயம் எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணம். இவங்க மொழியை வச்சு இல்ல நான் கத்துக் கொடுக்க மாட்டேன், மொழியை தடுப்பதற்கு இவர்களுக்கு உரிமையே இல்லை, மக்கள் அதுக்கு ஓட்டே போடல. அடுத்து என்ன சட்டம் போடணும்னு சொல்லுவாங்களா? நம்ம எல்லாரும் காலைல வெள்ளை கலர் சட்டை தான் போடணும், கருப்பு கலர் சட்டை போடக்கூடாதுன்னு அடுத்து ரூல் போடுவாங்களா? இல்ல காலையில என்ன சாப்பாடு சாப்பிடணும் சொல்லுவாங்களா? இல்ல எந்த விதமான வண்டி ஓட்டணும், பஸ்ல எந்த சீட்ல உட்காரணும் சொல்லுவாங்களா? அதே போலதான் இருக்குது. 3வது மொழி படிக்க கூடாதுன்னு சொல்றது அதே போலதான் இருக்கு. நாங்கள் கட்டாயப்படுத்தலையே. 3வது மொழி ஒரு மொழி படிங்க, பிடிச்ச மொழியை படிங்க. நீங்க படிக்கலைன்னா இந்தியா ஃபுல்லா படிப்பாங்க. அப்ப தமிழ்நாடு நாம மட்டும் 2 மொழி படிச்சுக்கிட்டு படிக்காம இருப்போம். 20 ஆண்டுகள் கழிச்சு நம்முடைய நிலைமை என்ன ஆகும்? நாம மட்டும் தனித்தீவாக தமிழகத்தை ரிபப்ளிக் ஆஃப் தமிழ்நாடு டிக்ளேர் பண்ணி இங்கே இருந்துக்கலாமா? பக்கத்துல ஆந்திரால 10 மொழி என்று பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த மாதிரி ஏன் ஆக்கப்பூர்வமான அரசியல மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவங்க எடுக்க மாட்டாங்க எனக்கு புரியலீங்க. இது ஒரு செல்ஃப் டிஃபீட்டிங் கோல். திருமாவளவன் அவர்கள் சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்திட்டு அண்ணன் முதல்ல கேள்வி கேட்டீங்க, எனக்கு பதில் சொல்றாரு. இந்த மாதிரி அக்கா கனிமொழி அவர்களுடைய மகன் சிங்கப்பூர் சிட்டிசன், கனிமொழி கருணாநிதி அக்காவுடைய பையன் சிங்கப்பூர் சிட்டிசன். உலகத்தரம் வாய்ந்த நாட்டுல அவர் படிச்சிட்டு இருக்காரு. சிங்கப்பூர் சிட்டிசனாக இருக்கக்கூடிய கனிமொழி அக்காவுடைய மகன்கிட்ட போய் நீங்க தமிழ் மட்டும்தான் படிக்கணும்னு கேட்பீங்களா? சிங்கப்பூர் சிட்டிசன்ல அத்தனை மொழிய கனிமொழி அக்காவுடைய பையன் படிப்பான். ஆனா அக்கா மட்டும் மைக் எடுத்து இல்ல தமிழ்நாட்டுல குழந்தைகள் 2 மொழி தான் அப்படி பேசுற அக்கா ஏன் கனிமொழி அக்காவுடைய பையனை கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்து 2 மொழி படிச்சு வைக்கல? இன்னைக்கு மொழியை பத்தி அவ்வளவு பேசுறாங்களே. நாங்க பெரியாருடைய பேத்தின்னு சொல்றாங்களே, கலைஞர் கருணாநிதி அவருடைய மகள்னு சொல்றாங்களே. ஏன் அவருடைய குழந்தைக்கு சிங்கப்பூர் சிட்டிசனாக ஒரு நியாயம், தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏழை பெற்றோருடைய குழந்தைகள் அரசு பள்ளியில் என்ன ஒரு நியாயம்? நாங்களும் கேட்போம்ல. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என் பையன் கிட்ட சொன்னா, அப்பா 7வதுல உன்னை ட்ரை பண்ணி பாக்குறேன், பிரெஞ்சு படிப்பான்னு நான் சொன்னேன். எங்க உங்க குழந்தைக்கு ஒரு நேரம், அதனாலதான் சமக்கல்வின்னு சொல்றேன். எல்லோருக்கும் சமமான வாய்ப்பு. அப்படி இருந்தா நீ பேன் பண்ணு. தமிழ்நாட்டுக்குள்ள எங்கேயுமே 3வது மொழியில பேன் பண்ணு, பிரைவேட் ஸ்கூல்ல பேன் பண்ணு, சிபிஎஸ்இ பேன் பண்ணு, உள்ள விடாத. எதுக்கு நீ 2 விதமான மக்களை உருவாக்குற? அதான் எங்களுடைய அடிப்படை கேள்வி. 2 விதமான மக்களை எதற்காக உருவாக்கின்றாய் என்பதை அடிப்படையில கேட்கிறோம். 2 விதமான சமுதாயத்தை நாம் உருவாக்குறோமா? அதற்கு மாநில அரசுக்கு பதில் சம்பந்தம் இல்லாம திருப்பி கொண்டு போய் தொகுதி மறுசீரமைப்பு என்று பேசிக் கொண்டிருக்கின்றார்.
முதல் நாளான இன்று